அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கான கேள்வி, லோன் வாங்கினதுக்கு அப்புறமேலு என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும் சார் அப்படின்னு ஒரு கேள்விங்க. ஓகே, லோன் வாங்கினதுக்கு அப்புறமேல் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த மாத தவணை அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கட்டிட்டு வரணும். இதுதான் நம்மளுடைய சிபில் ஸ்கோருக்கும் உதவும். மேற்கொண்டு நம்மளுடைய அடுத்தடுத்த ஏதாவது ஒரு தேவைகள், ஒரு எஜுகேஷன் லோனாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு லோன் நம்ம வேணும் அப்படிங்கிறப்போ அது ஒரு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் கட்டக்கூடிய அந்த இஎம்ஐ வெறும் இஎம்ஐயாக மட்டும் இல்லாமல் இடையில பார்ட் பேமெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வருஷங்கள் குறையும். நீங்கள் 20 வருஷம் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா இடையில ஒரு 10,000 20,000 நீங்கள் அசலில் வர வச்சுட்டே வர்றீங்க அப்படிங்கிறப்போ அந்த 20,000 ரூபாய் அந்த 20 வருஷங்கிறது உங்களுக்கு குறைஞ்சி ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, இப்போது என்ன அசல் வாங்கியிருக்கிறோமோ அந்த அசலுக்கு உண்டான அதே தொகை வட்டியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் வரும். ஏன்னா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 20 ஆண்டுகள் நமக்கு லாங் டூரியேஷன் வர்றப்போ இந்த விஷயங்கள் வரும். அதனால் பார்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம உடனடியாக மாதத்துலேருந்தே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க. அடுத்தது நம்ம உதாரணத்துக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டோம் அப்படின்னா முதல் தகவல் நம்மளுடைய லோன் எந்த பேங்க்கில் வாங்கியிருக்கோமோ அங்கே நம்ம ஒரு தகவல் கொடுத்துடணுங்க. இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால நான் இப்படி பேங்க்கில் அட்மிட் ஆகிருக்கிறேன். எனக்கு ஒரு 3 மாதங்கள் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த 3 மாதம் எனக்கு விலக்கு வேணும், இஎம்ஐலேருந்து விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல் தகவல் நம்ம வங்கிக்கு கொடுத்துடணுங்க. அது கொடுத்துட்டா அப்படின்னா தான் அவங்க ஏதாவது நமக்கு ஒரு உதவிகள் செய்கிறதுக்கோ அல்லது அது சம்மந்தமான ஏதாவது அந்த விலக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 மாதம் 3 மாதம் கட்டாமல் அதுக்கப்புறம் போய் நம்ம அந்த விலக்கு கேட்டோம் அப்படின்னா அவங்க பேங்க்னால் செஞ்சு கொடுக்க முடியாமல் போகலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, நம்ம எந்த அளவுக்கு நமக்கு லோன் கொடுத்த பேங்க் கூட நம்ம ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன், அதாவது வட்டி குறையுது அப்படிங்கிறப்ப நம்ம போய் கேட்கணுங்க. இது மாதிரி வட்டி குறைச்சிருக்காங்க, ஸோ அதுக்கு எனக்கு ஏதாவது வட்டி விகிதங்கள் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் ஒரு தொடர்புக்குள்ளேயே இருக்கணும். ரெண்டாவது, வருஷம் ஒரு தடவை நம்ம போய் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டை இது மாதிரி என்னுடைய லோன் ஸ்டேட்மெண்ட்டை என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத, என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டு வாங்கி தெரிஞ்சுக்கணும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம லோன் வாங்கினதுக்கு அப்புறமேல் பார்க்கக்கூடிய விஷயங்கள். நன்றி, வணக்கம்.